அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய தேர்தல் நேரத்தில் யாருக்கு வாக்களிப்பது என்று தயங்கி நிற்கும் வாக்காளர்களுக்கு கண்ணன் உபதேசம் செய்தால் எப்படி இருக்கும்? சிந்தித்து பார்ப்போமா? குருக்ஷேத்திர போர் நமக்கெல்லாம் தெரியும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்குமான போர். போர்க்களத்தில் இரண்டு படைகளும் அணிவகுத்து நிற்க அர்ஜுனன் கண்ணனிடம் கூறுகிறான், பார்த்தா, தேரை இரு படைகளுக்கும் நடுவிலே கொண்டு நிறுத்து. நம்மவர்கள் யார்? நாம் யாரிடம் சண்டை போடப் போகிறோம்? நம் வலிமையும் மாற்றான் வலிமையையும் நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கேட்டான். கண்ணனும் ரதத்தை இரு படைகளுக்கும் மத்தியில் கொண்டு நிறுத்தினார். பார்த்தன் தன்னுடைய தேரின் மேல் ஏறி நின்று கொண்டு இருதரப்பினரையும் பார்க்கிறார். அவனுக்கு கைகள் விரைக்கிறது, உடல் வியர்க்கிறது, கால்கள் நடுங்குகிறது, மயக்கம் வருவதைப் போல் உணர்கிறான். கையில் இருக்கும் காண்டீபம் தளர்கிறது. கண்ணா, உறவினர்கள் நிற்கிறார்கள். பிதாமகர் பீஷ்மாச்சாரியர், குரு துரோணாச்சாரியர், மாமா சல்யன் என்று அந்த பக்கத்தில் நிற்பவர்கள் எல்லாம் உறவினர்களாக நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட உறவினர்களை அழித்து சொர்க்கமே கிடைத்தாலும் அது எனக்கு வேண்டாம் என்று உள்ளம் கூறுகிறது. கண்ணா, என்னால் முடியவில்லை என்று கதறி நின்றான். அவனுக்கு கண்ணன் செய்த உபதேசமே கீதா உபதேசம். அர்ஜுனனுக்கு வந்தது போல் இன்று மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது. யாருக்கு வாக்களிப்பது? எதிர்வரிசையில் உறவினர்கள் நிற்கிறார்கள், நம் ஜாதிக்காரர்கள் நிற்கிறார்கள், நம் மதத்தவர்கள் நிற்கிறார்கள், வாஷிங் மிஷின் தரலாம் என்பவர்கள் நிற்கிறார்கள், பொருட்கள் வாங்க டோக்கன் கொடுக்கலாம் என்பவர்கள் நிற்கிறார்கள். யாருக்கு வாக்களிப்பது என்று கலக்கமாக இருக்கிறது. அர்ஜுனன் போல் கலங்கி நின்றார் வாக்காளர். அந்த வாக்காளர் கண்ணனிடம் கேட்கிறார், கிருஷ்ணா, நான் யாருக்கு வாக்களிப்பது? எதிர்தரப்பில் பலரும் எனக்கு நெருக்கமானவர்களாக உள்ளார்கள், நண்பர்களாக உள்ளார்கள், உறவினர்களாக உள்ளார்கள். இவர்களை எல்லாம் எப்படி என்னால் தோற்கடிக்க முடியும்? ஆகவே யாருக்கும் வாக்களிக்காமல் விலகி நிற்கலாமா? நான் என்ன செய்வது என்று கேட்டார். கிருஷ்ணர் சற்றே கண்டிப்புடன், அர்ஜுனா, இந்த தேர்தல் நேரத்தில் உன் மனதில் இப்படிப்பட்ட குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏன் வருகிறது? தேர்தல் நேரத்தில் உன் மனதில் அட்டாச்மெண்ட் ஏற்படுவதை விட்டுவிடு. உன்னுடைய இந்த மனதிலை திருடர்களும், குண்டர்களும், தீவிரவாதிகளும், தேச விரோதிகளும் ஆட்சிக்கு வர காரணமாக அமைந்துவிடும். புத்தியை பயன்படுத்து. எதிர்தரப்பில் உள்ள சிலர் தனிப்பட்ட முறையில் நமக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கலாம். சில விஷயங்களில் அவர்கள் பீஷ்மர் போல், துரோணர் போல் நல்லவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் அர்ஜுனா, இவர்களுக்கு வாக்களித்தால் யார் அதிகாரத்தில் வருவார்கள் என்று சிந்தித்து பார்த்தாயா? நல்லவர்கள் என்று கருதி பீஷ்மருக்கும் துரோணருக்கும் நீ வாக்களித்தால் துரியோதனாதிகள் அல்லவா ஆட்சிக்கு வருவார்கள். அதற்கல்லவா உன்னுடைய வாக்கு காரணமாகிவிடும். இவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் என்ன ஆகும் என்ற அனுபவம் உனக்கு உள்ளதே. துச்சாதனங்களால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை ஏற்படும். திருடர்கள் உங்கள் சொத்தை பறித்து கொண்டு உங்களை வனவாசம் அனுப்பிவிடுவார்கள். ஆலயங்கள் இடிக்கப்படும். பின்னர் 5 ஆண்டுகள் நீங்கள் வனவாசம் செல்ல நேரிடும். ஆகவே அன்பனே, துரியோதனனுக்கு சக்தி கொடுக்கும் யாரையும், அவர் எத்தனை நல்லவராக இருந்தாலும், அவர்கள் வெற்றி பெற அனுமதிக்காதே. இங்கு உணர்ச்சிகளுக்கு அல்ல, அறிவுபூர்வமான சிந்தனைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அர்ஜுனா, உன் கைவிரல் பலத்தால் நம் பண்பாடு, கலாச்சாரம், தர்மத்தை நம்பும், தெய்வபக்தி உள்ள, தேசபக்தி உள்ளவர்கள் வெற்றி பெறச் செய். தர்மத்திற்காக ஒன்றிணைந்த அனைவரும் வெற்றி பெற வேண்டும். அதற்காக எதிர்தரப்பினரை தோற்கடிக்க வேண்டும். யுதிஷ்டிரன் போன்ற தர்மமானவர்களின் ஆட்சி அமைய வேண்டும். அதனால் பக்தா, பாரதியா, தர்மம் காக்க நீ ஜாதி குறித்தோ சின்ன சின்ன குறைபாடுகள் குறித்தோ சிந்திக்காமல் தர்மத்தின் வழி நிற்பவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை உணர்ந்து, தர்மம் வெற்றி பெறுவதற்காக, நியாயம் வெற்றி பெறுவதற்காக உன் விரல் பலத்தை காட்டுவாயாக. பாரத கலாச்சாரம் பாதுகாக்க வேண்டும். ஆலயங்களும் பக்தர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். தேச துரோகிகளும், தீவிரவாதிகளும், கொள்ளையர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். அதனால் கலக்கத்தை விட்டு தர்மம் ஜெயிக்க விழித்தெடு பாரதியனே. பெண்கள், சிறுமிகள் உட்பட அனைவரும் பாதுகாப்பாக இருக்க துணிந்து எழு. இல்லை என்றால் மீண்டும் 5 ஆண்டு வனவாசமோ அஞ்ஞாத வாசமோ செல்ல நேரிடும்.
ஒரு அதர்மவாதியும் வெற்றி பெறக்கூடாது. பாரதியனே, என்னால் வாக்களிக்க முடியாது, அறிவுரை கூறத்தான் முடியும். நீங்கள் தான் வாக்களிக்க வேண்டும். நான் உங்களுடன் இருப்பேன். எங்கு ஒரு வாக்காளன் தர்ம சிந்தனையுடன் தர்மத்திற்காக வாக்களிக்க செல்லுகிறானோ அங்கு தர்மமும் ஐஸ்வர்யமும் சாந்தியும் நிலவும். அர்ஜுனா, துணிந்து முடிவெடு, தர்மமே வெல்லும். இவ்வாறு கண்ணன் கூறுகிறார். இது நம்முடைய ஒரு கற்பனை பதிவு. தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.